மயில் வேலைக்கு கிளம்பிட்டுருக்கா. மயிலோட அப்பா இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தா மயில் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறா? ஃபோன் பண்ணி லீவ் சொல்லு மயில் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வேலைக்கு கிளம்புறேன்னு மயில் சொல்கிறான். மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்தா யார் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்க்குறது? இப்படியெல்லாம் ஒரு அம்மா பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மயிலோட அம்மா தான் பதில். மயில் அவங்க அப்பா அம்மா கிட்ட, எனக்காக நீங்கள் 2 பேரும் நிறைய பண்ணிட்டீங்க, இனிமேல் எனக்காக எதுவும் பண்ண வேணாம், என்னோடய வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ உன்னோட குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்னு மயிலோட அம்மா கேட்க, உடனே சுடரோ நான் அக்கா குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு மயிலோட அம்மா, நீயும் இங்கே தான் இருக்க போறியா உங்கள் அக்கா மாதிரியே அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் என்னோடய குழந்தைய பார்த்துக்க வேணாம், என்னோடய குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும்னு மயில் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் நான் எங்கேயாவது போயிடுவேன், வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு கோவமாக மயில் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. சரவணனும் கதிரோ 2 பேரும் அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. அஞ்சலியோட அப்பா இவங்களை பார்த்துட்டு கோவப்பட்டு கத்துறாரு. சரவணன் சொல்கிறாரு, நான் இங்கே எதுவும் பிரச்சனைலாம் பண்ண வரல, எங்கள் மாமியார் இங்கே வந்து என்னென்ன பேசிப்பான்னு எனக்கு தெரியும், அதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன்னு கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாப்புல. அஞ்சலி அங்கே வந்ததும், என்னை மன்னிச்சிரு அஞ்சலி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அதுக்கு அஞ்சலியோ கொஞ்சம் கோவமா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு சரவணா, உங்ககிட்ட பேசவோ உன்னை பார்க்கவோ மாட்டேன்னு எங்கள் அப்பா நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அஞ்சலி சொன்னதும் சரவணன் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. நான் போகிறேன் அஞ்சலி, நான் போகிறேன் அப்படின்னு சரவணன் சொன்னதும் இப்போது அஞ்சலி உடஞ்சி போகிறாங்க. சரவணன், மயில், அஞ்சலி இந்த 3 பேரில் யாருக்காக வருத்தப்படுறதுனே தெரியல. 3 பேருமே பாவம் தான். மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வாசல் வர போகிற சரவணன், உன்னை 2வது முறையாக ஏமாற்றிட்டேன் அஞ்சலி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. 2வது முறையாக அப்படின்னு யோசிக்கும் போதே சரவணன் சொல்கிறாரு, காலேஜ் படிக்கும்போது எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் எங்களால் சேர முடியல, வேறு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அஞ்சலிக்காகலாம் வந்து மயிலை டிவோர்ஸ் பண்ணலை, என்னோடய கல்யாண வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. மறுபடியும் சரவணன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வர வழியில் சரவணன் உடஞ்சி அழுகுறாரு. ஒரு ஆணின் உச்சபட்ச கோவமே அழுகுதான் இல்லை. செந்தில் பீரோ ஓப்பன் பண்ணி காசு எடுக்கும் போது அவர் கரெக்டாக ஃபோன் வருது. பீரோவை க்ளோஸ் பண்ணாமல் ஃபோன் பேச போயிடுறாரு. எங்கள் வீட்டில் தான் இப்படின்னு பார்த்தா எல்லா வீட்லையும் இப்படி தான் போல இருக்குது. பீரோ ஓப்பனாக இருக்கே, அதை க்ளோஸ் பண்ணலான்னு மீனா வரும்போது பணம் உள்ள கட்டுக்கட்டாக இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஃபோன் பேசிட்டு வர செந்தில்கிட்ட மீனா கேட்குறாங்க, ஏது இவ்வளோ பணம்னு. இது எல்லாமே என்னோடய சேவிங்ஸ்ன்னு செந்தில் சொல்கிறாரு. மாட்டிக்கிட்ட பங்கு, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியும், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு தெரியும், உங்களை விட எனக்கு சம்பளம் ஜாஸ்தி, என்னாலே இவ்வளோ சேவ் பண்ண முடியல, நீங்கள் எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு மீனா கேட்கும்போது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாப்புல. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறியே செந்தில்.